வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி ஜூனியரை விட முக்கியமான தகவல் சொல்லியிருக்குது. அதாவது விஜய்க்கு எப்படி நெருக்கடி கொடுக்குறாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த சிபிஐ விஷயம் வந்து இன்னும் வேகம் எடுத்திருக்குது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த வேன் ஓட்டுநர்கள், எந்த வேன் ஓட்டுநர்கள், ஆம்புலன்ஸ் வேன் ஓட்டுநர்கள், அவர்களுக்கு இடையே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் பரிமாறப்பட்டது. அந்த விஷயங்கள் என்ன? இன்னொரு பக்கம் வந்து விஜயோடைய வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் அப்படிங்கிறது எதற்காக? ஏற்கனவே தெரியும், 12ஆம் தேதி அவர் ஆஜராகிறாரா இல்லையா, அதையும் தாண்டி ஒரு 48 கேள்விகள் விஜய்கிட்ட கேட்க போகிறாங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து ஜூனியருடன் சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும், இன்றைக்கி விஜய் அப்படிங்கிறவருக்கு இவர்கள் பண்ணுவது அநியாயம்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. பிஜேபி பண்ணுறது பண்ணலங்கிற விஷயம் வேறு. காங்கிரஸ் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுது மோடி தான் அதுக்கு காரணம்னு. ஆனால் விஜய் இன்னும் வாயை திறக்கவில்லை. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஆனால் வழக்கறிஞர் அணி மட்டும் இதுக்கு காரணம் பிஜேபி தான் சொல்லிட்டாங்க. அதை பாராட்டுறோம். விஜய் அவர்கள் பாசிச பாஜகவும் திமுகவும் சேர்ந்து என்னை வந்து ஒழிக்க பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை, நான் ஒரு முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிறாருல, அந்த மாதிரி பேசணும். அவர் விரைவில் பேசுவார் நம்ம எதிர்பார்க்குறோம். எவ்வளோ நாள் அவர் அமைதியாக இருப்பார்? இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, விஜய் ஏன் வந்து பிஜேபி எதிர்த்து ஒரு அறிக்கை விடலன்ட்டு. நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்திய நாடு அப்படிங்கிறது எல்லா புலனாய்வு அமைப்புகளும் இன்றைக்கி வந்து நடுநிலையாக இருக்கா? ஒரு நடுநிலையாக இருந்தால் நீங்கள் உங்கள் குரலை உயர்த்தி பேசலாம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எதிரியோடைய வலிமையை தெரிஞ்சு தான் மோதணும். இன்றைக்கி விஜய்க்கு நல்லா தெரியும், எதிரி மிக மிக வலிமையாக இருக்கிறார். எதிரி நினைத்தால் இந்த நேரத்தில் விஜயை டார்ச்சர் பண்ண முடியும். எதுக்கு அந்த பிரச்சனை? கொஞ்சம் அமைதியாக இருப்போம் சார். தன்னுடைய நேரம் வரும் வரை அமைதியாக இருக்க சொல்லி தான் சார் வள்ளுவரே சொல்கிறாரு. அதனால் நேரம் காலம் ரொம்ப முக்கியம். அதனால் விஜய் அவர்கள் அவர் தெளிவாக தான் இருப்பார். இன்னொன்று பேசுகிறவங்க, இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறவங்க கூட விஜய் வெகுண்டெழுந்து பேசணும். நம்ம கூட சொன்னோம், என்னங்க கரூர் சம்பவத்தில் வந்து பாசிச பாஜகன்னு சொல்ல வேண்டியதானு. ஆனால் நுட்பமாக யோசனை பார்த்தா பேசுகிறவங்க 1000 பேசலாம். நாளைக்கு 12ஆம் தேதி வந்து கரூர் சம்பவத்துக்கு போகிறாரு. இந்த நேரத்தில் பிஜேபி ஏதாவது எடுத்து பேசுனீங்கன்னா பிஜேபி நடத்தால் எதையும் பண்ணும். உங்களுக்கு தெரியும், அநியாயம் அநியாயம் அநியாயம், இதன் பேர் தான் பிஜேபி. அப்போ பிஜேபிங்கிறது சிபிஐ விசாரணையில் வேணும்னே உட்கார வைப்பாங்க, 3 நாள் இழுத்தடிப்பாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க. எல்லா விஷயங்களும் ஏற்கனவே அவர்கள் பண்ணவங்க தான். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் ஒரு ரூட்டில் போகிறார். அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் பரிமாற்றம் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இது பெரிய பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் எடுத்து அதை டெலீட் பண்ணியிருக்கார். இதுவும் பெரிய விஷயம். இன்னொருத்தர் புது செல்லை வாங்கியிருக்கார். இது எல்லாம் இன்றைக்கி சிபிஐ விசாரணை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் தாண்டி லோக்கல் இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் கொடுக்காம ஏன் டிஎஸ்பி கொடுத்தார்? மாட்டினாங்களா? நம்ம ஏற்கனவே இந்த வார்த்தை சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லாமே அசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சிபிஐ கண்டுபிடிச்சுன்னு ஜூனியர் விட எழுதுது. 10ஆம் பொதுவாக யாரும் சொல்லலை. அப்போ சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு காவல்துறையிலேருந்து ஏன் தகவல் போச்சு? ஒரே நிறையா வண்டி கொடுமுடியிலேருந்து வந்ததுங்கிறாங்க. அவ்வளோ வண்டிகள் ஒரே நேரத்தில் யார் செல்ஃபோன்லேருந்து கூப்பிட்டாங்க? தடியடி ஏன் நடத்தப்பட்டது? ஏன் வந்து செருப்பு வீசி எழுத்துனாங்க? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. நிறைய பேர் வந்து விஜய்க்கு அநியாயம் நிகழ்ந்த போது கூட பெரும்பாலானவங்க வாயை துறக்க மறுக்கிறாங்க. அவரும் ஒரு காரணங்கிறாங்க. எப்படிங்க அவர் காரணமாக இருக்க முடியும்? ஒன்றுமே புரியல நமக்கு. அவர் ஒரு சார், அதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வண்டி போயிட்டு இருக்குது, இன்னொரு வண்டி வருது, 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் மேலே குறை சொல்லுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் தப்பாக வந்தாங்க, 2 பேர் வர கூட சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இதில் நுட்பமான விஷயம் என்னென்னா, யார் மேலே அதிக தப்பு? அந்த உயிரிழப்பை ஏற்படுத்தியது யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு விபத்து நடக்கிறது வேறு, சதி செயல் வேறு. இது விபத்தா? இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி இப்போ 2 பேருந்து மோதிச்சுன்னா அது விபத்து. அதில் நம்ம வந்து 2 பேரையும் குறை சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லையே. அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்களே, கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையும் எங்களுக்கு 10 ரூபா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே. அது எப்படி நீங்கள் கடந்து போவீங்க? இப்போ ஜூனியரோட எழுந்து பொய்யா? அப்போ கரூர் சம்பவத்தை வச்சு அவருடைய வாகனம் பறிமுதல் இனிமேல் அவர் பிரச்சாரத்துக்கே போக முடியாது. அவரை வந்து வெளியில் வந்தால் திமுக கவர்மெண்ட் விடாது, இடம் தராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவர் இடம் தந்தாலும் பரவாயில்ல, பிரச்சார வாகனத்தில் பண்ண முடியாது. இப்படி தொடர்ந்து சென்ட்ரலும் ஸ்டேட்டும் நெருக்கடி கொடுக்கறதுனால தான் பாசிசமும் பாயாசமும் ஒரு சொல்கிறது எடுபடுது. பிஜேபி என்பது மிகப்பெரிய அநியாயம். ஏன்னா பிஜேபி இது மட்டும் இல்லை, பல விஷயங்களை இதே மாதிரி தான் இந்தியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கூப்பிட்டு ஒரே கேள்வியை திரும்பி திரும்பி கேட்டு இரிட்டேட் பண்ணாங்க. இப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, விஜய்க்கு அடுத்தடுத்து என்ன நெருக்கடி கொடுப்பாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ரொம்ப அமைதியாக தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியுது, தன்னை சுற்றி ஒரு சுற்று போட்டுட்டாங்க, இதிலேருந்து வெளியில் வரணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படத்தில் ஹீரோ நல்லா இருந்தாலும் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்கள் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறோம். அப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு? இப்போதைக்கு நம்ம அமைதி காக்கணும். 1
சரி இந்த அமைதி காக்கிறத வச்சு விஜயை உள்ளே தள்ள முடியுமான்னா விஜய் உள்ளே தள்ளனா இன்றைக்கி நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு விஜய் ஏதாவது தொட்டாங்கன்னா அது பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையாகும். ஏற்கனவே 10-15 ஓட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இன்னும் பின்னடைவு இருக்கும். அது பிஜேபி நல்லா தெரியும். இன்னொன்று இந்த அரசியலில் பிஜேபி கை தேர்ந்தது. இப்போ 48 கேள்வியில் என்ன கேட்குறாங்களாம், ஏங்க நீங்கள் வந்த உடனே அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கினீங்களே, அங்கேருந்து உங்களை ஒழுங்கான பாதையில் தான் கூப்பிட்டு வந்தாங்களா? அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவம் நடந்ததுன்னு உங்களுக்கு எப்போ தெரியும்? இன்னொன்று பாட்டிலில் தண்ணி கேட்குறாங்கல்ல, அந்த தண்ணி பாட்டில் கேட்கும்போது நீங்கள் ஏன் இதை பண்ணல, அதாவது அந்த கூட்டம் அதிகமாக வருதுன்னு ஏன் நிறுத்தலை? 4 மணிக்கு மேலே வாக்கி டாக்கியில் உங்களை தொடர்பு கொண்டாங்களே, உண்மையிலே தொடர்பு கொண்டாங்களா அப்படிங்கிற மாதிரி 48 கேள்விகள். இந்த சம்பனுக்கு அவர் ஆஜராகலையும் போகலாம். ஏன்னா 3 சம்மன் அனுப்பலாம், 3வது சம்மன் தான் ஆஜராகணும். ஆனால் விஜய் தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளால தான் பயம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக போவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகும் தெரியல. நமக்கு தெரிஞ்ச ஒரு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சட்ட நிபுணர்கள்ட்ட ஆலோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. இன்னும் குறிப்பாக சொல்லணும், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து விஜய் அமைதியாக இருந்தாலும் விஜய் 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 எல்லா இடத்துலையும் விஜய். நம்ம ஏற்கனவே தான் முதல்ல சொன்னோம். நீங்கள் அதாவது இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றில்ங்கிற மாதிரி தீர்ப்பு வருவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அதில் ரொம்ப தெளிவாக சொன்னோம், தீர்ப்பு வெற்றி பெற்றாலும் விஜய் அவர்கள் படம் ரிலீஸ் ஆகாது. இது 2 டச்சுக்கு போகும், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போகும். இந்த படம் வெளியிடக்கூடாது. வரதுன்னா நீங்கள் ஒரு பெரிய விலையை கொடுக்கணுங்கிற மாதிரி விஜயை மிரட்டுவாங்க. கடந்த காலங்களில் பலரையும் மிரட்டினவங்க தான் இவங்களோட இருந்தவங்களுக்கு தன்கர் துணை ஜனாதிபதி என்ன ஆச்சுன்னு தெரியும். ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்பினார் மோடி. சத்யபால் மாலிக் இவங்களுக்கு துணையாக இருந்தார், காஷ்மீரோட ஆளுநர். அவர் மோடியை எழுத்து ஒரு வார்த்தை பேசிட்டாருனால அவர் வீட்டில் ரைடு விட்டு அவர் ஹார்ட் அட்டாக் செத்து போனார். இப்படி பிஜேபி கூட இருக்கவங்களே பழி வாங்கின வரலாறுலாம் உண்டு. விஜயை சும்மா விட்டுருவாங்களா? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த கரூர் சம்பவம் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்துருக்குது. இவங்க நினச்சாங்க கரூர் சம்பவத்தை வச்சு அடக்கிடலான்னு. இந்த பிரேத பரிசோதனை மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். சார், நாட்டு மக்களுக்கு 1000 சந்தேகம் இருக்குது. நீங்கள் நாட்டு மக்களுக்கு சந்தேகம், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருங்கன்னு ஒதுக்கிலாம் தள்ளிட முடியாது. ஏன்னா அந்த சமூகம் தான் உங்களுக்கு ஓட்டு போட போகுது. சில பேர் கூட சொல்கிறாங்களே, என்னங்க அது பிரேத பரிசோதனையில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு 1000 மக்கள் சொல்லுவாங்க. சார், மக்கள் உண்டு சார். நீங்கள் விசாரணையிலவே விஜயை குற்றவாளினாலும் வெகுஜன மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்கள். பார்த்துட்டு இருக்க மக்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் இதோடு ஒழிச்சிடலான்னு பல பேர் முயற்சி பண்ணாங்க, முயறல. இன்னும் இப்போ என்ன பண்ணுவாங்க, விஜய்க்கு ஊருக்கு ஒரு சின்னம் கொடுப்பாங்க, விஜயோடைய ஆட்களெல்லாம் இழுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்கள்ல. பிரசாந்த் கிஷோருடைய ஆட்கள் 3 பேரை எம்எல்ஏவாக எடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி போன எம்பி எலெக்ஷனில் அவரே அப்ஸ்காட் ஒரு தொகுதியில் அன்ன போஸ்ட்டில் பிஜேபி ஜெயிச்சது. அதனால் பிஜேபி எதையும் பண்ணோம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் கரூர் சம்பவத்தில் பல மர்மங்கள் இருக்குது. இது எப்படி இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்துடுங்க. எவ்வளோ தான் சிபிஐ முட்டு கொடுக்கும். இன்னொன்று, சரி விஜய் நீங்கள் குற்றவாளின்னு அறிவிச்சா அது திமுகவுக்கு சாதகமாக போயிடாதா? அதாவது இப்போ வெளியில் பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன தெரியுமா கேட்குறாங்க, என்னங்க பராசக்திக்கு சென்சார் கொடுத்துட்டாங்க, ஜனநாயகனுக்கு கொடுக்கல. இதில் உள்நோக்கம் நம்ம யோசிக்கல. ஆனால் மக்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. அப்போ திமுக காட்டில் அடமலை. திமுக படம் ஓடுறதுக்கு இன்றைக்கி பிஜேபி சரியோ தப்போ மறைமுகமாகவும் நேர்முகமாகுது. நல்லா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இதில் பிஜேபி தலைவர்கள் யாராவது ஒருத்தர் உள்ளே நுழைஞ்சி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் ஜனநாயகனுக்கு நேரம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. யூஏ இல்லை, யூ சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. பிஜேபிக்கு ஆதரவாக பேசினால் யூ சர்டிஃபிகேட், பிஜேபி பாசிசம் சொன்னால் உங்களை இப்படி தான் பண்ணுவோம், இதுக்கு மேலே ஏதாவது பேசினா இன்னும் பண்ணுவோம். இதுதான் மிரட்டல். அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. அவர்கள் ஆட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். வக்பு வாரியத்துக்கு எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் மனுவாக போடுவீங்க. ஏன்னா அந்த வக்பு வாரிய விஷயம், பொது சிவில் சட்டம்லாம் விஜய் தொடர்றது பிஜேபிக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆர்எஸ்எஸ்க்கு கோவம் வரும். ஜோசப் விஜய்னு அறிவிச்சுட்டு ஒருத்தர் வருவார், சிவப்பு கமலம் வச்சு நாங்கள் முதலமைச்சராகுவோமா? இதெல்லாம் பிஜேபி யோசிக்கும். அதாவது 20 வருஷம் கழித்து ஒருத்தர் விரோதி ஆகிறாருன்னா இப்போவே அவங்கள கருவறுக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. ஆனால் என்ன, நாங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மக்கள் ஆதரவு இருக்கும்போது உங்களை ஒன்றும் முடியாது. இப்போ கூட ராகுல் காந்தி என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சாங்க, அவங்களுடைய எம்பி பதவி பறிச்சார், எதாவது நடந்துச்சு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு பெரிதான ஆதரவு இருக்குது, நம்ம உறுதியாக நம்புகிறோம். இப்போ ஜூவியில் சொன்ன விஷயம் நமக்கு எழக்கூடிய சந்தேகம். ஒரு சம்பவம் ஒரு கூட்டம் நடக்குது, காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இப்போ சில பேர் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க கூட்டம் நடக்குது, விஜய் பார்க்க மக்கள் நிறைய கூடுவாங்க, அப்போ ஏதாவது அசம்பாவிதம் என்னன்னா நாங்கள் கூப்பிடுவோம், உடனே வாங்கன்னு சொல்கிறதுக்கு கூட பேசியிருக்கலான்னு. ஏதாவது நம்புகிற மாதிரி இருக்கா? அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது ஆம்புலன்ஸ் தயாராக இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுருப்பாங்க, குடிநீர் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கழிப்பறை வச்சுருப்பாங்க, எல்லாம் அவசியம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் ஃபோன் பண்ணி, அப்பா உங்கள் ஹாஸ்பிட்டல் எத்தனை பெட்டுப்பா இருக்குது, எத்தனை ஆம்புலன்ஸ் பார்க்குது, எல்லாம் தயாராக வச்சுக்கோங்கப்பா, பிரச்சனை வந்தாலும் வரும், அப்படியா சொல்லுவாங்க?
கேட்குறவன் கேனையனாக இருந்தால் என்ன வேணால் சொல்லலான்னு இவங்க சொல்கிறது என்ன ஏற்புடையதாகவே இல்லை. இப்போவும் சொல்கிறோம், வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஜூவியில் எழுதியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ஆதாரம் இல்லாமல் ஜூவி எழுதாது. அப்போ ஒவ்வொரு விஷயமாக இவர்கள் அம்பலப்பட்டு கொண்டிருக்கார். எழுதி வச்சு கொள்ளுங்கள், பல பேர் உள்ளே போவாங்க. சார் நீங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து கடந்து போயிடலாம். இப்போ பிஜேபி என்ன நினைக்கும், ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ளே வைக்கிறோம், ஒரு பக்கம் விஜயும் கார்னர் பண்ணுறோம், திமுகவையும் கார்னர் விஜயும் கார்னர், ஈஸியாக என்டிஏ ஜெயிச்சிரும்னு நினைக்கிறாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்கள்ல, இவங்க நினச்சிட்ருக்காங்க திமுக ஒழிச்சிட்டு விஜய் ஒழிச்சிட்டு இவங்க வரலான்ட்டு. மக்கள் வேறு வித மாதிரி சிந்திச்சா பிஜேபிக்கு இன்றளவும் தமிழ்நாட்டில் வளராதுக்கு காரணம் என்ன? இன்னொன்று, விஜய் ரொம்ப மென்மையாக போகிறாரு. திருப்பரங்குன்ற விஷயத்தில் பாசிச பாஜகன்னு சொல்லியிருக்க முடியும். சரி, தேவையில்லாமல் திமுகவும் பிஜேபியும் மறைமுகமாக ஒரு கூட்டணி பண்ணிக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உள்ளே போவேன்னா அமைதியாக இருக்கார். சார், பல நேரங்களில் அமைதியாக இருக்கிறது கூட நல்லது. நமக்கும் கோவம் இருக்கும். என்னங்க விஜய் வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி தமிழ்நாட்டில் வந்து நிறைய அறிக்கையெல்லாம் விடணும் நானும் யோசிப்பேன். ஆனால் ஒரு விஷயம் யோசிக்கலாம், அதாவது அவசரப்படுவனுக்கு புத்தி மட்டும்பாங்க. நம்ம அவசரப்பட்டு சில விஷயம்லாம் பண்ண முடியாது, எடுத்தோம் கவுத்தன் பண்ண முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இன்றைக்கி எல்லா ஜனநாயக அமைப்புகளும், எல்லா ஜனநாயக இடி சிபிஐ எல்லாமே கரெக்டாக அது வந்து அதனுடைய கடமையை செய்தால் விஜய் தன்னுடைய குரலை ஓங்கி ஒழிப்பார். அப்படியா இருக்கிறது? இன்றைக்கி சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்குது, இடி யார் கண்ட்ரோலில் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை. இதையும் தாண்டி விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து பாசிச பாஜக திமுக திட்டுறதே ஒரு பெரிய வீரம் ஒன்று. எத்தனை நடிகர்களுக்கு இங்கே திகிரியும் இருக்குது. பாசிச பாஜக நீங்கள் எத்தனை நடிகருங்க சொல்கிறாங்க? அப்படி இருக்கக்கூடிய துணிவாக தன்னுடைய கருத்தை சொல்கிறது உண்மையிலே விஜயை பாராட்ட வேண்டும். ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், விஜய்க்கு இன்னும் கடந்து போகக்கூடிய தூரங்கள் நிறையா இருக்குது. நமக்கும் சில ஆதங்கங்கள் இருக்குது, விஜய் இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆதங்கங்கள் இருக்குது. வரக்கூடிய காலங்களில் அவர் பண்ணுவார். நம்ம ஏன் விஜயை தொடர்ந்து எதுவுமே பேசாமல் இருக்கோம்னா, ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார், திமுக வேணாம் அதிமுக வேணாம், அவர் கருத்தை வலுப்படுத்தக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு புது மாற்றம் வரட்டுமே. அவர் அரசியலுக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போதே அவர் பேசுகிறதுக்கு முன்னாடியே அவர் அது மோசம் இது மோசம் அப்படின்னு சொல்கிறது சரியான வாதமே இல்லை. அவரை முதல்ல பேச விடுங்க, அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டோம், மக்கள் பார்த்து முடிவு பண்ணுவாங்க. தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.